உண்மையா சொல்லப்போனா, நம்ம மல்லி வந்துட்டு வேற லெவல் தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயங்களையுமே பார்த்து, பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய்க்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது அப்படின்னு சொல்லி இவ்ளோ நாள்ல அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப புடிச்ச விஷயத்த எல்லாத்தையுமே வந்து செஞ்சு வைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இப்போ வந்து சாப்பாடு. சாப்பாடு அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்றது தெரியும். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் அப்படின்றது தெரியும். அதெல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா பண்றது. அடுத்ததா வந்து அந்த டெக்கரேஷன்ஸு, அடுத்ததா வந்து வெளிய கோலம் போடுறது. எல்லாமே வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெண்பாவ வந்து மல்லியம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த மோதிரத்த வச்சு மட்டும் வந்து டாடா வந்து உங்கள வந்து நம்பிடுவாங்க. உங்கள வந்து ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைக்கிறது தப்பு. ஆனா டாடா வந்து எப்பவுமே வேல்யூபிளா நெனைக்கிறது, அவங்க பண்ற ஒவ்வொரு செயல், அவங்களுக்கு குடுக்குற கிஃப்ட் வந்து பெருசா இருக்கணும்லாம் நெனைக்க மாட்டாரு. சிம்பிளா இருந்தா நீங்க சிம்பிளா வந்து வெறும் ரூ. 100க்கு வாங்கி குடுத்தீங்கப்பா, அது வேல்யூபிளா வந்து இருக்கும். அப்படின்ற மாரி வந்து வெண்பாவே வந்து சொல்றாங்க. அதே மாரி வந்து எல்லாமே வந்து டாடாவுக்கு பிடிக்கும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, அதாவது எனக்கு புடிச்ச எல்லாமே பிடிக்கும். ஒண்ணே ஒண்ணு உங்கள தவிர வந்து எல்லாமே பிடிக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. விஜய்க்கு வந்து நம்ம மல்லிய மட்டும் பிடிக்காது அப்படின்றத வந்து நம்ம வெண்பா அந்த இடத்துல வந்து தெரியப்படுத்திக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு ஃபங்ஷனுக்கு அப்புறம் நம்ம மல்லிய மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஆகப்போகுது. உண்மையிலேயே வந்து அத கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. எல்லாமே வந்து கரெக்ட் தான். ஆனா அந்த ரஜிதாவும் ராஜசூரியும் அத சும்மா விடுவாங்களா அப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஈக்குவல் பிளான் வந்து வச்சிருக்காங்க. இப்போ கோலத்த வந்து போட்டா, கோலத்த அழிக்கிறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து இன்னும் ஒவ்வொரு விஷயத்திலயும் இதே மாரி அந்த மோதிரத்தையும் வந்து ஆட்டிய போட்டா கூட வந்து சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அந்த மாரி தான் வந்து இப்ப எல்லாமே போயிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லி மேல இப்போ வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்போட வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா, அந்த ஒரு டெண்டர் விஷயத்துல வந்து மல்லி மேல தப்பே கிடையாது. தப்பே பண்ணாம அவள வந்து நம்ம திட்டியிருக்கோம் அப்படின்ற ஒரு மன கஷ்டத்தினால, அவர் வந்து நம்ம மல்லி செய்றது எல்லாத்தையுமே இன்பமா வந்து ஏத்துக்கிட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.